ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவியா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொத்தமல்லி விதைப்பு முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி நம்மளுடைய வாழைத்தோட்டத்தில் இந்த இடத்துல தான் நண்பர்களே நம்ம விதைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதே இடத்துல நான் பாலக்கீரை நடவு பண்ணியிருந்தேன். பாலக்கீரை அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடம் சும்மா இருந்தது. அதனால இந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு மம்மட்டி வச்சு நல்லா கொத்தி இந்த இடத்துல கொத்தமல்லி நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். எப்பவும் இந்த மாதிரி நம்ம கீரை விதைக்கும் போது மண்ணு நல்லா பொலபொலப்போட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கீரை நல்லபடியாக முளைச்சி வரும். அதனால மண்வெட்டியை வச்சு இந்த இடத்த நல்லா கொத்தி விட்டுட்டு இருக்கிற கட்டிகளை எல்லாத்தையும் உடச்சி விட்டு மண்ணை நல்லா பொலபொலப்பாக ஆக்கி இந்த இடத்துல கீரை விதைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மண்ணை நான் கையில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மண்ணு நல்லா பொலபொலப்பு தன்மையோட இருக்குது. கட்டிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருக்கிற கட்டிகளை எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டேன். கீரை விதைக்கிறதுக்கு நிலத்தை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே மாட்டு எருவு தூவி விடுறேன். மாட்டு எருவும் நல்லா காஞ்சி போன மாட்டு எருவு தான் நம்மகிட்ட இருக்குது. நல்லா மக்கின மாட்டு எருவாக இருக்குது நம்மகிட்ட. மாட்டு எருவை நல்லா நிலத்து மேலே தூவி விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டோம்னா நிலத்துக்கு நல்லா சத்து கிடைக்கும். கீரையும் நல்லபடியாக முளைச்சி வரும். இதுக்கு முன்னாடி இதே இடத்துல நான் பாலக்கீரை நடவு பண்ணியிருந்தேன். பாலக்கீரை நடவு பண்ணி அது ரொம்ப நாள் நம்ம வச்சிருந்ததுனால அதில் இருக்கிற எல்லா சத்து மண்ணில் இருக்கிற எல்லா சத்தும் அந்த கீரை இழுத்துருக்கும். அதனால மறுபடியும் நிலத்துக்கு சத்து வேணுங்கிறதுனால நான் இன்னைக்கு மாட்டு எருவு போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாம இன்னைக்கு கொத்தமல்லி விதைக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருந்த கொத்தமல்லியே தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்காக ஸ்பெஷலாக போய் கடையில் எதுவும் நான் விதை கொத்தமல்லிகள் வாங்கிட்டு வரல. இந்த வீட்டில் இருக்கிற கொத்தமல்லியே எடுத்து அப்படியே நான் எடுத்து தூவி விடுறேன். முழு கொத்தமல்லியை கொஞ்சம் இடத்துல விதைச்சிட்டு நான் மீதி இருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சம் உடச்சி அதுக்கப்புறம் விதைக்கலான்னு இருக்கிறேன். பெரும்பாலும் கொத்தமல்லி விதைக்கும் போது பார்த்தோம்னா கடையில் நீங்கள் விதைகள் வாங்கிட்டு வந்தோம்னா அது உடச்சி தான் இருக்கும். அதாவது ஒரு கொத்தமல்லியை ரெண்டா உடச்சி அதுக்கப்புறம் தான் விதைப்பாங்க. ஆனால் முழுசா போட்டு பார்த்தா முளைக்குமா என்னங்கிற ஒரு டெஸ்ட்டுக்காக தான் நான் கொஞ்சமாக முழுசா இருக்கிற கொத்தமல்லியை விதைச்சிட்டு மீதி இருக்கிற கொத்தமல்லியை கையில் வச்சு இப்படி தேய்ச்சா போதும், ரெண்டா உடஞ்சிரும். இங்க பாத்தீங்கன்னா கொத்தமல்லியை கையில வச்சு தேய்ச்சதுக்கு அப்புறம் எல்லா கொத்தமல்லியும் பாத்தீங்கன்னா ரெண்டா உடஞ்சி இருக்குது. இதை நம்ம எடுத்து அப்படியே நம்மளுடைய நிலத்துல விதைச்சிக்கலாம். இந்த விதைகளை அப்படியே நம்ம கையில எடுத்து ஒரே இடத்துல விழாம நல்லா தூரமா விழுகிற மாதிரி நல்லா கையில எடுத்து தூவி விட்டுக்கிட்டா போதும். முதல் முறையா நம்ம கீரை விதைக்கும் போது இந்த மாதிரி கீரை விதைகள் எல்லாமே ஒரே இடத்துல விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்ச நாள் நம்ம பிராக்டிஸ் பண்ண சரியா போயிடும். நல்ல அனுபவம் வந்துருச்சுன்னா நீங்க கையில எடுத்து தூவி விட்டீங்கனாலே போதும். விதைகள் எல்லாமே சீரா விழுவும். அதே ஒரே இடத்துல விழாம பரவலா விழுவும். விதைகள் எல்லாத்தையும் விதைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கையை வச்சு இந்த மாதிரி மேலே இருக்கிற மண்ணை எல்லாத்தையும் நல்லா பரப்பி விடணும். ஏன்னா விதைகள் எல்லாமே மேலேயே கிடக்கக்கூடாது, கொஞ்சம் மண்ணுக்குள்ள போகணும். அதுக்காக தான் நம்ம கைகளை கொண்டு இந்த மாதிரி நம்ம நல்ல மண்ணை கிளறி விடுறோம். மண்ணை கிளறி விடும் போது மேலே இருக்கிற விதைகள் எல்லாமே மண்ணுக்குள்ள போயிடும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா கீரை விதைச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம மண்ணை எடுத்து கையில தூவி கூட விடலாம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். ஆனால் விதை மண்ணுக்குள்ள போற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். விதைகள் விதைச்சதுக்கு அப்புறம் நிலத்துக்கு தண்ணி விடுறதுக்காக நான் இன்னைக்கு மோட்டார் எடுத்து விட்டுருக்கிறேன். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி கீரை விதைகள் விதைச்சதுக்கு அப்புறம் முதல் தண்ணீர் நம்ம உடனே பாய்ச்சிடணும். அதே மாதிரி தண்ணி விடும் போது மொத்தமா எல்லா தண்ணியும் ஒரே அடியா திருப்பி விட்டுறக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தண்ணி ரொம்ப பொறுமையா வருது இல்ல, அந்த மாதிரி கம்மியான அளவுல இருக்கிற தண்ணியை தான் இந்த பாத்திக்கு நம்ம திருப்பி விடணும். மொத்தமா நிறைய எல்லா தண்ணியும் நம்ம திருப்பி விட்டுட்டோம்னா தண்ணி வேகமா முன்னாடி இருக்கிற விதைகளை எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போய் கடைசியில சேர்த்துரும். அந்த மாதிரி முன்னாடி இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் பின்னாடி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா முன்னாடி எந்த செடிகளும் முளைக்காது. எல்லா விதைகளும் பின்னாடி போனதுனால பின்னாடியே எல்லா இடத்துலயும் ஒரே இடத்துல முளைச்சிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா பாஞ்சிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல மல்லி விதை விதைச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம விதைச்ச விதைகள் எல்லாமே எப்படி முளைச்சிருக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம விதைச்ச விதைகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியா முளைச்சி வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முளைச்சி ஒவ்வொரு செடிகள்ல 2 இலை 1 இலை வந்திருக்குது. ஒரு சில விதைகள் எல்லாமே சீக்கிரமாவே முளைச்சதுனால அந்த செடிகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயரம் அதிகமா இருக்குது. மீதி இருக்கிற விதைகள் எல்லாமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சி வருது. நம்ம முழு விதையா விதைச்சதும் அரை விதையா ரெண்டா உடைச்சு போட்டு விதைச்சதும் ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க முளைச்சிருக்குது. எந்த டிஃபரன்ஸும் நான் பார்க்கல. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்க யாராவது பெரிய லெவல்ல இந்த மாதிரி மல்லி விதைச்சு அதை விவசாயம் பண்றீங்கன்னா நீங்க எப்படி விதைப்பீங்க அப்படிங்கறத பத்தி நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. விதைகளை முழுசா விதைப்பீங்களா இல்ல ரெண்டா உடைச்சு போட்டு விதைப்பீங்களாங்கிறத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கன்னு நான் கேட்கறேன். விதைகளோட முளைப்பு திறனும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம விதைச்ச விதைகள்ல இருந்து ஓரளவுக்கு எல்லாமே வளர்ச்சி இருந்திருக்குது. இந்த கீரைகள் எல்லாமே நல்லா பெருசாகி அறுவடைக்கு வரும்போது நான் அதை வீடியோவை எடுத்து மறுபடியும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். அவ்வளவுதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.